இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீன ராசி. யாரையுமே பகைத்துக்க கூடாது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் பழக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை மாற்றத்தால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது, வருகின்ற கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் கிரகநிலை வைத்து பார்க்கும்போது இந்த வருகின்ற மாத தொடக்கத்திலேயே சகாயஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் நடைபெற இருக்கு. யோகம் சிறப்பான யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமதிபதியான சுக்கிரன் விளங்குவதால் கொஞ்சம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் கலந்த சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வருவது நல்ல ஒரு சூழ்நிலை என்றாலும் கூட சில நேரங்களில் சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பப்போ ஏற்படும். உடன்பிறப்புகள் வழியிலேயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் கூட கடைசி நேரத்தில் கைகூடி வரும். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு விதமான படபடப்பு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அது கூடி வரும். என்றாலும் கூட கொஞ்சம் போராடி சின்ன சின்ன தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால தனவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். என்றாலும் கூட வந்தவுடன் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும். இந்த மாத தொடக்கத்திலேயே மீனராசியில் புதன் நீச்சம் பெற இருக்கிறார். அவர் வக்ரகம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். இருந்தாலும் கோத்திர அதிபதி தோஷம் என்பார்கள். கிரகம் நீச்சம் பெறும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். தக்க விதத்தில் கரெக்டான டைமில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். அதே மாதிரி உறவுகளோடு இருந்த அந்த பகை, மனக்கசப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கோத்திராதிபதி தோஷம் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலர்லாம் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள், பணம் கைக்கு வர்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா செலவாயிரும். இதெல்லாம் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமும் முயற்சி பண்ணிங்களா அது வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது பயணம் போகலாம், எங்கேயாவது ஆன்மீக சுற்றுலா தலங்கள் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக போகலாம். அதற்கான யோகம்லாம் இருக்குது. பங்குனி மாதம் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் கும்பராசிக்கு வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக விளங்குபவர் புதன். மறைந்த புதன் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதற்கேற்பதான் நம்மளுடைய புதனால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். புதிய பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு அப்பப்போ கை கொடுக்கும். நல்ல ஒரு வரன், அதே மாதிரி வாசல் தேடி வரக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேடி வந்து இந்த டைமில் மேலதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது மேல் பதவியில் இருக்கிறவங்க உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய இலக்காக கூட அது மாறக்கூடிய வாய்ப்பும் இந்த டைம் அமையும். ஒவ்வொரு விஷயமே ரொம்ப நூதனமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கிரகம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமதிபதியாக விளங்குவதால் அவர் வக்கிரகம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. இல்லைங்க கூட ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த டைமு செய்யக்கூடிய ஒரு யோகம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் அமையும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக அந்த மீனராசி அன்பர்கள் நிதி சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் ஒரு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்ல இருக்க செவ்வாய் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. துளி வருமானம் இல்லாவிட்டாலும் கூட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த டைமு வரும். குடும்ப சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நினைத்ததை நடத்த முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வாங்கிய கடனெல்லாம் அடைக்க முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த பங்குனி மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்துடும். வளர்ச்சியிலையும் தளர்ச்சியிலையும் கூட சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெடுபிடிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் கூட அது கரெக்டான டைமில் நடைபெறாமல் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ண மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பொது வாழ்வில் இருக்கிறவங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க குறிப்பாக கூடு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுப செய்தி அதாவது சுப செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 20, 25, 26, 31, ஏப்ரல் 1, 4, 5, 6 ஆகிய நாட்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்களாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் என கிரகநிலைகள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் இருக்குது. மனதில் கூட ஒரு விதமான குழப்பம், பதட்டம், பயம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வரும். அதனால் சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்துடும். பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் பல வகையில் உங்களுக்கு செலவுகளை உண்டு பண்ணுவார். குடும்பத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும். வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்காது. சின்ன சின்ன இழுபறிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழில் நிறுவனம் நடத்திட்டு வரவங்களுக்கு கூட பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கரெக்டாக கிடைக்காது. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காகவும் போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த டைம் அமைந்துடும். மனக்குழப்பம் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும். உடல் நலத்துலேயும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 30 நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவான் சஞ்சாரமும் உங்களுடைய ராசிநாதன் குருவும் சஞ்சாரமும் சாதகமாக இல்லை. அதனால் ஒவ்வொரு வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமு உங்களுடைய
பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால மனது கூட ஒரு விதமான பதட்டம், குழப்பம் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும். தேங்க்யூ.